ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கதையோடு பயணிக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா? 90s கிட்ஸ் லைஃப் ஸ்டைல். 1990கள் குழந்தைகளாக வாழ்ந்த நமக்கு அந்த காலகட்டம் ஒரு தனி நினைவு. அது டிஜிட்டல் யுகத்தின் எல்லைக்கோடு. ஒரு புறம் வீடியோ கேம்கள், கேபிள் டிவி போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் கால்பதிக தொடங்கின. மறுபுறம் வெளியே தெருவில் கால்பந்து விளையாடி மண்ணை தின்ற காலம் அது. எங்களை காலையில் எழுப்பியது அம்மாவின் கூப்பாடோ கார்ட்டூன் பாட்டோ அல்ல. ரேடியோவின் தொலைக்காட்சியின் காலை நிகழ்ச்சிகளுக்காக காத்திருப்போம். பள்ளியில் பென்சில்களை பரிமாற்றிக் கொள்வது, ஜீரோக்கள் ஹீரோக்கள் சாக்லேட்டுகளை பகிர்ந்து சாப்பிடுவது எங்கள் நட்பின் அடையாளம். பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த ஆசிரியர், இன்று ஸ்பைடர்மேன் காமிங் புக் யாரிடம் இருக்கு என்று கேட்பார். அப்பொழுதுதான் லைப்ரரி நம்பர் ஆகும் பெருமை தெரியும். மாலை நேரம் என்பது முற்றுகை காலம். சூரியன் சாயும் நேரத்தில் தெருவெங்கும் குழந்தைகளின் கூச்சலும் சிரிப்பும் மிதக்கும். சுடுசுடு கால்பந்து, பூப்பாண்டி விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது காலில் பட்டு வலிக்கும். ஆனால் அந்த வலியை கூட நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வோம். ₹1 வாங்கும் மாங்காய் பார்சல் அல்லது சுயம் பணியாரத்தின் சுவை இன்னும் நாக்கில் நீடிக்கும். வீட்டில் ஒரே ஒரு டிவி. அதற்காக சகோதரர்கள் இடையே போராட்டம். அண்ணன் அலைகள் தொடரை பார்க்க விரும்புவான். தங்கை சித்திக்காக அழுவாள். அப்பாவின் விருப்பம் செய்திகள் கேட்பது. இறுதியில் பெரும்பாலும் அம்மாவின் வாக்குப்படியே மொட்டை தலையன் அல்லது அவதாரம் தான் நிற்கும். கணினி என்றால் விண்டோஸ் 95 தொடக்க பாடம். இன்டர்நெட் என்பது டயல் ஆப் கனெக்ஷன். இணையத்தில் நுழையும் முன் தொலைபேசியை எடுத்து இணையதளத்திற்கு போகின்றேன் என்று அனைவருக்கும் அறிவிப்போம். ஒரு படத்தை டவுன்லோட் செய்ய பல மணி நேரம் பிடிக்கும். ஆனால் அதில் கிடைத்த மகிழ்ச்சி இப்பொழுதைய ஸ்ட்ரீமிங்கை விட அதிகம். 90களின் குழந்தைகளின் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் நிறைவானது. எங்களின் பொழுதுபோக்குகள் கற்பனையால் நிறைந்தவை, நட்புகள் ஆழமானவை. சிறு சிறு விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை கண்டுபிடிப்போம். இன்றைய ஸ்மார்ட் போன் ஜெனரேஷனுக்கு எங்கள் கதைகள் கற்பனையாக தோன்றலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்ததுதான் எங்கள் வாழ்க்கையின் அடித்தளம். அந்த நினைவுகள் இன்னும் இதயத்தில் கனவுகளாக வாழ்கின்றன. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.